வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னுடைய பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் கமெண்ட் பண்ணாங்க. அதாவது உங்கள் ஆட்டோவில் ஸ்பீக்கர் சிஸ்டத்தை பற்றி வீடியோ போடுங்கன்ட்டு. நம்ம ஆட்டோவில் பெரிய லெவலெலாம் ஒன்றும் வீடியோ இது ஆம்பிளிஃபர்லாம் ஒன்றும் வைக்கல. நான் வச்சுருக்கதான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே சிவப்புல சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா, இந்த கீ செட்லேருந்து ஒரு இது பண்ணியிருக்கேன். இந்த பட்டன் உடஞ்சிருச்சு, அது வேறு ஃபிட் பண்ணணும். இதுக்கு நான் ஒயரிங் கனெக்ஷன் எப்படி எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா, இப்போ சாவியை போட்டால் தான் இதுக்கு சப்ளை வரும். அந்தமாரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் லைட்டெல்லாம் வந்து சாவியை போடலனாலும் இந்த லைட் எதுவுமே நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ சாவியை போட்டு இதுலேருந்து சுவிட்ச் நான் கனெக்ஷன் பண்ணி எடுத்துருக்கேன். அதாவது இதிலே இருந்துச்சு. அதுமாரி பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் கேட்பாங்க நிறைய பேர். இது நான் சும்மா லோக்கல்லாம் வாங்கினேன். இது ஒரு 600 ரூபாயும். அப்புறம் இந்த இருக்குல்ல, இந்த பாக்ஸ் வந்து 8 இன்ச்சு இது ஊஃபர் பாக்ஸு. இது ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். வேறு எதுவுமே பண்ணல. நான் இது 2 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஆம்பிளிஃபையர் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இதில் 2 அவுட்டு. அதாவது அதில் ஒரு அவுட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு அவுட்டு சும்மா தான் இருக்குது. இவர் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பேலன்ஸு, இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இது பேஸு, இதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதை 3 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுமாதிரி இதை நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன் எப்படி யூஸ் ஆகுதுன்ட்டு. நீங்கள் கேட்கலாம், அப்புறம் இது எங்கே கிடைக்குது, லோக்கலில் எங்கே கிடைக்குன்னு கேட்கலாம். இது உங்கள் லோக்கலில் உள்ள எல்லா கடையிலுமே கிடைக்கும். அதுமாரி என்ன கேட்டிங்கன்னா, இதை யூஸ் பண்ண வேண்டாம். இந்தமாரி லோக்கலில் வாங்கி போட வேண்டாம். நீங்கள் வந்து அவங்க அதாவது கடையிலே கொடுத்து ரெடி பண்ண சொல்லுங்கள். அவங்களே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒர்க் ஆகுது, இன்னும் எந்த பிரச்சனையுமே வரல. ஆனால் என்ன பிரச்சனைனா, உள்ளூரில் இருக்க ஒயர்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து பிரச்சனையும் வரல. அடிக்கடி இந்த இது மட்டும் ஒரு டைம் ஒயர் உள்ளே இருந்துருச்சு, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் ஒரு வாட்டி மழை டைமில் நான் இதை கவர் பண்ணவே இல்லை, அப்படியே அடித்து இது ஃபுல்லாக தண்ணியாக தான் இருந்துச்சு. நான் அன்றைக்கி எடுக்கவே ஆன் பண்ணவே இல்லை. மறுநாள் ஆன் பண்ணால் ஒர்க் ஆகிட்ருக்கு, எந்த பிரச்சனையெல்லாம் ஒர்க் ஆகிட்ருக்கு. அதுமாரி இந்த ஸ்பீக்கரையும் பார்த்திங்கன்னா ஒரு டைம் மழை டைமில் வந்து இவ்வளவுக்கு தண்ணி போச்சு. கரெக்டாக ஆட்டோவில் இந்த இவ்வளவுக்கு தண்ணி போச்சு. அது வேறு வழி இல்லாமல் எங்கள் ஊரில் ஒரு பள்ளத்தில் நான் தெரியாமல் விட்டுட்டேன். கரெக்டாக இவ்வளோ தண்ணி போச்சு. இந்த ஸ்பீக்கரும் நனைஞ்சிருச்சு ஃபுல்லாக. நான் என்ன பண்ணேன்னா, எடுக்கவே இல்லை. அதான் சொல்கிறேன், ஒரு நாள் ஆன் பண்ணவே இல்லை. அப்புறம் அப்படியே நார்மலாக காஞ்சி இப்போ எந்த பிரச்சனையும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. 2 வருஷம் ஆச்சு இந்த ஸ்பீக்கரும் வாங்கி. இது எப்படின்னா பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு பாக்ஸு. இந்தமாரி ஒரு அட்டையை வச்சு அப்புறம் கேபிள் டை போட்டு சுத்தமாக கட்டிவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எந்த ஆட்டமும் இருக்காது, எதுவும் இருக்காது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சீட்டு கீழே இருக்குது. நீங்கள் ஆட்டோ யூஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் பார்த்துருக்கேன். நல்லா ஹெவியான பேஸு அதெல்லாம் வைக்கிற மாதிரி வச்சுருப்பீங்க. எனக்கு இது ஓகே. இது மட்டும்தான் வந்து எம்டியாக போகிறப்ப மட்டும்தான் இந்த இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் சவுண்ட்லாம் வைக்க மாட்டேன், எனக்கு கேட்டால் போதும். அதனால தான் அது பண்ணி, அதாவது எம்டியாக வரும்போது மட்டும்தான் நான் கேட்பேன். அதுமாதிரி நைட்டில் கேட்பேன், அவ்வளோதான். பகலெல்லாம் தேவையில்லாமல் ஓடிட்டுருக்காது. இது நான் உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னு காட்டுறேனே. பேஸெல்லாம் நான் வச்சு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா நான் ப்ளூடூத்தில் இதை கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. இப்படி தான் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது அந்தளவுக்கு உங்களுக்கு இது இதாக இருக்காது. நான் இப்படி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இது போதும். நல்லா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, எத்தனை, அதாவது 2.1 5.1 யூஸ் பண்ணுறீங்களா, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.